மதுரையில் கல்லூரி செமஸ்டர் தேர்வு கட்டணம் கட்ட முடியாத மன உளைச்சலில் கல்லூரி மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். இது குறித்தான மேலும் விவரங்களை பகிரலாம். வணக்கம். மதுரையில கல்லூரி செமஸ்டர் தேர்வு கட்டணம் செலுத்த முடியவில்லை என கூறி மன உளைச்சலில் இருந்த கல்லூரி மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பூலாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவரின் மகன் இளமாறன். இவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் இளமாறன் மதுரை புது விளாங்குடி கணபதி நகர் பகுதியில் உள்ள தனது பாட்டியான அமுதாவின் வீட்டில் தங்கியபடி கல்லூரிக்கு சென்று படித்து வந்திருந்தார். கடந்த செமஸ்டர் தேர்வுக்கான பணம் கட்ட முடியாத சூழலில் கடந்த சில தினங்களாக அவர் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் நேற்று மதியம் வீட்டில் யாரும் இல்லாத போது அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். நேற்று மாலை வீட்டிற்கு வந்த இளமாறனின் பாட்டி அமுதா வீட்டின் கதவை தட்டிய போது வீட்டு கதவு திறக்காத நிலையில் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் வீட்டு கதவை திறந்து பார்த்தபோது அங்கு தூக்கிட்டு தற்கொலை செய்து உயிரிழந்த நிலையில் இருந்தார். உடனே காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததை அடுத்து கூடல்புதூர் காவல்துறையினர் உடனடியாக விரைந்து வந்து உடலை மதுரை அரசு மீட்டு அரசு ராஜாஜி மருத்துவமனையின் உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். இது குறித்து கூடல்புதூர் போலீசார் வழக்கு பதிந்து அவர் கல்லூரியில் செமஸ்டர் தேர்வுக்கு கட்ட முடியாத சூழலில் இறந்தாரா இல்லது வேறு எதுவும் காரணங்கள் எதுவும் இருக்கிறதா என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இருந்த போதிலும் மதுரையில் கல்லூரி செமஸ்டர் தேர்வு கட்டணம் செலுத்த முடியாத நிலையில கல்லூரி மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.